விழுப்புரத்தில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பொய்யான வாக்குறுதிகளை திமுக அரசு தொடர்ந்து அளித்து மக்களை ஏமாற்றுகிறது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி ஆதரித்து சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராதாபுரம் என்ற இடத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரசாரம் மேற்கொண்டார். இப்பொழுது அவர் பேசுகையில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை வழங்குவதாக திமுக பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது. தேர்தல் வரும்பொழுதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி தற்பொழுது மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் இடஒதுக்கீடு வழங்க வாய்ப்பு உள்ளதாக திமுக அரசு மக்களை ஏமாற்றுகிறது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து மரக்காணம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது மீண்டும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாவு ஏற்பட்டது. கடந்த சம்பவத்திலிருந்து அரசு கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்பனை ஆளும் கட்சி அரசியல் பிரமுகர்களுடன் உறுதுணையோடு நடைபெற்று வருவதாக பள்ளி மாணவ மாணவிகள் வரை தெரிவிக்கின்றனர் என்று கூறினார். மேலும் பல்வேறு விஷயங்களை கூறி குற்றம் சாட்டினார். பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தங்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ள இந்த இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் சி. அன்புமணிக்கு ஆதரவு தெரிவித்து மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் பாமக கௌரவ தலைவர் ஜி. மணி, சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆர். வசந்தகுமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். நண்பர்களே, உங்கள் முன்னாடி வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி தேர்தலில் பணமா பாசமா பணத்தினுடைய மூட்டைகளை கட்டிக்கொண்டு நாம் கூட மத்திய அமைச்சர் தரவில்லை. மரியாதைக்குரிய நண்பர்களே, இன்றைக்கு மாதத்தை சொல்லும் சமூக போராளிகளை நான் கேட்கின்றேன். இன்றைக்கு சமூக போராளி என்றால் இந்தியாவை வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்ற மரியாதைக்குரிய நிர்மலை அவர்களை ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் மத்திய சுகாதார அமைச்சராக ஆகிய பெருமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு என்பதை பார்க்கின்றேன். நீங்கள் தயவு செய்து இந்த கேள்வி அவர்களுக்கு கேட்க வேண்டும். 10 லட்சம் கொடுத்தா போதுமா? எத்தனை தலைவர்கள்லாம் சொன்னாங்க. இந்த காலமா சம்பாதித்து வச்சிருக்காங்க. இந்த சாரா எடுத்து அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுங்க. ஏன் எங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க? 25 லட்சம் ரூபாய் கொடுங்க. கோடி கோடியா அவன் சம்பாதிக்கிறது, நாளைக்கு அவன் போய் அதுக்கு யார் பதில் சொல்றது? இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, ஸ்டாம்ப் பேப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திர பதிவினுடைய செலவு இவ்வளவு ஏறி போச்சு. பால் விலை ஏறி போச்சு. இவ்வளவும் பல வரிகளை ஏற்றிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் மத்தியிலே சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது ஏழை எளிய பெண்கள் எல்லாம் கர்ப்பமுற்று அவளெல்லாம் மருத்துவ வசதி பெற வேண்டும் என்ற வாக்குகளை பெற்றிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு கூட்டணி கட்சிகளோடு நாம் களம் இறங்கியிருக்கிறோம். ஆகவே வந்திருக்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவரும் எனக்கு மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்குமாறு அன்போடும் பணிவோடும் உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீங்கள் எல்லாம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களியுங்கள், ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், மத்திய அமைச்சராக இருந்து செயற்கரிய சாதனைகளை எல்லாம் படைத்திட்ட மரியாதைக்குரிய சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்களே, வழக்கறிஞர் பாலு அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்பிற்குரிய சிவகுமார் அவர்களே, வெங்கடேஸ்வரன் அவர்களே, சதாசிவம் அவர்களே, இந்த மண் எப்படிப்பட்ட மண்? சமூக நீதிக்கு வித்திட்ட மண். மருத்துவரையா அவர்களை எண்ணி பாருங்கள். நம்முடைய சென்னை அன்புமணி அவர்களின் சாதனைகளை எண்ணி பாருங்கள். தோழமை கட்சிகளின் ஆதரவை எண்ணி பாருங்கள். இதையெல்லாம் எண்ணி பார்த்து கட்சி பேதம் இல்லாமல், சமுதாய பேதம் இல்லாமல் ஒரு முறை நம்முடைய தோழர் அன்புமணி அவர்களுக்கு வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். மாம்பழம் சின்னம் தான் உங்கள் சின்னம் என்பதை சொல்லி ஆம்புலன்ஸ் வழிவிட்டுருங்க.
நடைபெறுகின்ற மிக எளிமையான குடும்பத்திலே பிறந்து ஒரு விவசாய மகனாக வளர்ந்து உழைப்பால் முன்னேறி இங்கு நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் இந்த தொகுதியின் நம்முடைய வெற்றி வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாமா? சரி, இப்ப மழை நின்றுடுச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வரையை தந்து எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் உடனடியாக வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு ஒதுக்கீடு கொடுக்கும் படம் என்று சொல்றார். அப்ப நீங்க அன்னைக்கு சொல்லல, திமுக வெற்றி பெற்றால் நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்திய பிறகுதான் நாங்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் என்று நீங்க சொல்லலாமே. எதுக்கு அந்த ஏமாற்றம்? எதுக்கு ஏமாத்துறீங்க? இன்னைக்கு எதுக்கு ஏமாத்துறீங்க? 2 ஆண்டு காலம் எதுக்கு ஏமாத்திட்டு இருந்தீங்க? நீங்க அன்னைக்கே சொல்லலாமே. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து 2 ஆண்டுகள் ஆகிறது. அந்த தீர்ப்பில் என்ன சொன்னார்கள் என்றால், தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தரவுகளை செய்கிறீர்கள், டேட்டா வாங்குங்க, டேட்டா கொடுத்து நியாயப்படுத்தி உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி 2 ஆண்டுகள் ஆகிறது. 2 ஆண்டுகளாக திமுக நம்மை ஏமாற்றி 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 இன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்கின்றார், நாங்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று சொல்கின்ற முதலமைச்சர் அவர்களே, கடந்த காலத்தில் நீங்க சொந்த வாக்குறுதிகள் என்னாச்சு? உங்கள் சத்தியம் என்னாச்சு? இந்த மக்களை எவ்வளவு காலமாக நீங்கள் ஏமாற்றுவீர்கள்? இதுதான் சமூக நீதியா? வெட்கக்கேடு. இது சமூக நீதியா? ஒன்று முதலமைச்சர் ஒன்றை சொல்கிறார், அவருடைய அமைச்சர் மற்றொன்று சொல்கிறார். இதுல யார் உண்மை யார் பொய் சொல்றாங்க தெரியல. முதலமைச்சர் சொல்றாரு, மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் எங்களால வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு முதலமைச்சர் சொல்றார். ஏன்னா தரவுகள் இல்ல, டேட்டா இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றார். ஆனால் இன்றைக்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்க கிட்ட தரவுகள் இருக்கு, எங்க கிட்ட டேட்டா இருக்கு, எங்க கிட்ட டேட்டா இருக்கு, தரவுகள் இருக்கு. அந்த டேட்டா படி, அந்த தரவுகள் படி வன்னியர்களுக்கு 10.5க்கு மேல் இந்த 20 விழுக்காட்டில் 10.5 விழுக்காட்டுக்கு மேல் இடம்பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றார். முதலமைச்சர் என்ன சொல்றாரு? எங்க கிட்ட டேட்டா இல்ல, தரவுகள் இல்ல, அதனால வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது முதலமைச்சர் சொல்றாரு. அமைச்சர் என்ன சொல்றாரு? எங்க கிட்ட டேட்டா இருக்கு, அந்த டேட்டா படி 20 விழுக்காட்டில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காட்டுக்கு மேல் இடம்பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சொல்றார். அப்ப இதுல யார் பொய் சொல்றா? முதலமைச்சர் பொய் சொல்றாரா இல்ல அமைச்சர் பொய் சொல்றாரா? உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? உச்ச நீதிமன்றம் சொன்னது, தரவுகள் சேகரித்து நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்க, நியாயப்படுத்தி கொடுங்க சொல்றாங்க. ஆனா அமைச்சர் தரவுகள் இருக்குன்னு சொல்றார், முதலமைச்சர் தரவுகள் இல்லைன்னு சொல்றார். அப்ப இது என்ன மோசடியா? என்ன மோசடி? யாரை ஏமாத்துறீங்க? அவங்க நம்ம சொல்றாங்க, இடைத்தேர்தல் வந்தா நம்ம இடஒதுக்கீடு பத்தி பேசுவோமா? எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைத்து உழைத்து தியாகம் செய்து சிறைக்கு சென்று இன்று மருத்துவர் ஐயா இன்று இந்தியாவிலே சமூக நீதி என்று சொன்னால் மருத்துவர் ஐயா தான். மருத்துவர் ஐயா தான். இன்று இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா தான். 6 இடஒதுக்கீடுகள், 6. அது 4 தமிழ்நாட்டை சார்ந்த இடஒதுக்கீடுகள், 2 இந்தியாவை சார்ந்த இடஒதுக்கீடுகள். இதாய சமூக நீதி. இன்னைக்கு கலைஞர் உயிரோட இருந்திருந்தாருன்னா ஒரு நிமிடம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டார்.
கையெழுத்து அடுத்தது கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு இருப்பார். அவருக்கு தெரியும், கலைஞருக்கு தெரியும், அந்த வழியை தெரியும், சமூக நீதி என்ற அந்த அருமையை தெரியும், கலைஞருக்கு தெரியும். ஏன்னா கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலே அவர் பலவாறு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் எனக்கு பிறகு இடஒதுக்கீடு என்று பேசுபவர் மருத்துவர் ஐயா என்று சொன்னார். கலைஞர் சொன்னார், எனக்கு பிறகு தமிழ்நாடு இடஒதுக்கீடுனா அது மருத்துவர் ஐயா தான் ஐயா அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொல்லிட்டு போனார். அப்படிப்பட்ட கலைஞருக்கு இன்று சென்னை மெரினா கடற்கரையில அண்ணா இன்னைக்கு அங்க அடக்கப்படத்துக்கு காரணம் யாரு? மருத்துவர் ஐயாவும் இந்த சமுதாயம் தான். அப்ப கூட உங்களுக்கு வரல இந்த சமுதாயத்தை. ஏன்னா இந்த சமுதாயம் பின்தங்கிய சமுதாயம், குடிசையில வாழுது, ஏழை மக்கள், விவசாயம் செஞ்சுக்கிட்டு, கூலி தொழில் செஞ்சுக்கிட்டு. அந்நிய சமுதாய மக்கள் நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கு எடுத்து நடத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டில் 22 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தப்படும். இதான் எங்களோட கோரிக்கை. இன்னைக்கு 18 விழுக்காடு தான் கிடைக்குது, அவங்களுக்கு 22 விழுக்காடு வேணும். அதான் நாங்க கேட்கிறோம். எல்லா சமுதாயத்துக்கும் பின்னணிய சமுதாயங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஆனா நீங்க தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு வசனம் பேசிட்டு போயிடுவீங்க, அப்புறம் காசு கொடுத்து ஓட்டை வாங்கிடுவீங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் பொய் மூட்டையை அவிழ்த்துட்டு விட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். மீண்டும் சொல்றேன், விக்கிரவாண்டி தொகுதியின் மக்களே, குறிப்பாக நான் சொல்கின்ற மிக 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 பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களே, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி உங்கள் கையில் இருக்கிறது. அதை உறுதி செய்யுங்கள். ஏன்னா இந்த அமைச்சர்கள் எல்லாம் பண மூட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போய் பணத்தை வாங்கி கடந்த காலத்துல நம்ம நிறைய பார்த்துட்டோம். நான் மீண்டும் சொல்றேன், திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் அவர் நல்லா இருப்பார், அவர் குடும்பம் கோடீஸ்வரர் குடும்பமா. ஆனால் நம்முடைய வேட்பாளர் அன்புமணி வெற்றி பெற்றால் நீங்க நல்லா இருப்பீங்க, தமிழ்நாடு நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும். அதனால நான் மீண்டும் சொல்கின்றேன், இது முக்கியமான. கடந்த 5 நாட்களுக்கு முன்பு தெரியும் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் எல்லாம் வெட்கக்கேடு. இந்த மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் 10 மாதத்துக்கு முன்பு 22 பேர் கள்ளச்சாராயம் அருகி இறந்து விட்டார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 7 பேர். அப்பயும் பாடம் கத்துக்கல இந்த அரசு. அன்னைக்கு போய் பார்த்த கள்ளக்குறிச்சி, பாவமா எனக்குலாம் கண்ணில் அப்படியே கண்ணீர். அங்கே இறந்த 90 விழுக்காடு மக்கள் யார் தெரியுமா? கள்ளக்குறிச்சியில பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 90 விழுக்காடு மக்கள். நான் போய் அவங்க வீட்டில் எல்லாம் போய் பார்த்து கதறாங்க, ஐயா எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு காப்பாத்துறது நாதி கிடையாது. நாங்க எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேட்கறது இல்லை. தினம் இந்த கலாச்சாரத்தை எடுத்து வந்து எங்க பிள்ளைகள் குழந்தைகளுக்கு ஊத்தி கொடுக்குறாங்க. நாங்க புகார் கொடுத்தா காலையில கைது பண்றாங்க, மாநில வெளியில வந்து எங்களை மிரட்டலாம். யார் அதுக்கு உணர்ந்த? ஆளும் கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள். அங்க போய் எந்த பள்ளிக்கூட படிக்கிற பிள்ளைய கேட்டாலும் ஆமாங்க சார், இந்த 2 எம்எல்ஏ தான் எல்லாத்துக்கும் காரணம். யாரு சொல்றா? பள்ளிக்கூட படிக்கிற பிள்ளைங்க. இவங்க நம்ம மேல வழக்கு போடுறாங்க, ஏதாவது போடுங்கடா பாத்துக்கலாம். அவங்க பார்த்தாச்சு எல்லாம் எங்கிட்ட எல்லாம் குரூப்பும் இருக்குது, எல்லாம் ஆதரவு வச்சிருக்கோம். நாங்க போடுங்க, எல்லாத்தையும் வெளியில பாத்துக்கலாம். அதனால எல்லாம் இறங்கியாச்சு. இன்னைக்கு உலகமே காரி துப்புது, நிர்வாகம் செய்ய வக்கீல் காரி துப்புது, உலகமே காரி துப்புது. ஏன்னா அங்க அரசியல்வாதி தயவில்லாமல் அங்க யாராவது ஒரு பொட்டலம் கஞ்சா வைக்க முடியுமா? ஒரு பாக்கெட் கள்ளச்சாரம் வைக்க முடியுமா? ஒண்ணும் முடியாது. அரசியல்வாதி யார்? ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் 40 வருஷமா காய்ச்சிட்டு இருக்கிறான். அங்க செத்து போன வந்து அடுத்தது பார்த்தா 5000 லிட்டர் பேரல்ல வந்து அழிக்கிறான். செத்து போன
700 பேர் வந்து கைது பண்றாங்க. இதெல்லாம் தெரியாதா? வைக்கிறாங்க தெரியாதா? இதெல்லாம் மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள். 58 உயிர்கள், சாதாரணமா ஒரு உயிர், 58 உயிர்கள். அதனால நான் கேட்கிறோம், சிபிஐ விசாரணை கொண்டு வாங்க. ஏன்னா இதுல அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். சிபிசிஐடி மேல எனக்கு மரியாதை இருக்கு, ஆனா நம்பிக்கை. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏ காப்பாற்றுவாங்க, அமைச்சரை காப்பாற்றுவாங்க, அரசியல்வாதியை காப்பாற்றுவாங்க. கடைசியில ஒரு 10-20 பேர் எங்க தெருவில் வைக்கிறான் பாரு, அவன் தான் காரணம் சொல்லிட்டு போயிட போறான். அதான் மரபு, அவ்வளவுதான். இன்னைக்கு நான் சொல்லிடுறேன், சிபிஐ விசாரணை நடந்தாலும் இது எங்க இருந்து வந்தது? பாண்டிச்சேரிக்கு சம்பந்தம் இருக்கா? ஆந்திராவுக்கு சம்பந்தம் இருக்கா? தமிழ்நாட்டுல யாரு கடந்த 30 ஆண்டு காலமாக யார் வித்தா, யார் அதுக்கு ஆதரவு கொடுத்தா, யார் தடுத்தா, எல்லா பட்டியலும் வெளியில வரும். வரணுமா வேண்டாமா? வரணும். நீங்க நியாயம் வேணும், எனக்கு பதில் வேணும்.